ஹலோ கைஸ், வெல்கம் பேக். என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியாமல் ஒரே வேலைக்கு போகிறதா வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். சரி, விலாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நமக்கும் பட்ஜெட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நான் லூஸ் மாதிரி காலையில் மொபைலை தூக்கி ஹெல்மெட்டில் மாட்டிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டுருக்கேன். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அது ஏன்னு தெரியல. இந்த புல்லட் எடுக்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, இதுக்கு தீனி போட முடியல நம்மளால. நக்கு செத்தா பயில, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பயிலுலா. நேற்று ஒரு வீடியோ, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், நம்ம சேனல்லே போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து நான் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ½ டே ஆச்சு, அது போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 டே ஆச்சு. அது ஏன்னா அது எனக்கு மட்டும் அப்படி நடக்குதுன்னே தெரியல. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்கிறா, தலை வலிக்கிறதுக்கு 1 டே ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டேக்குள்ள நெட் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே போஸ்ட் ஆச்சு. அது வரைக்கும் அந்த வீடியோ போஸ்ட் ஆகல. 90.9 95% அந்த வீடியோ போஸ்ட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெட்டு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 12 o'clock அப்புறம் வேற புது நெட் வந்ததுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லோட் ஆகி திருப்பி வீடியோ போஸ்ட் ஆச்சு. அப்பா, ஆனால் உண்மையிலே இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்கன்னா பாவம் தான்ப்பா. நெட்டு நெட்டு நெட்டு, எப்பா எதுக்கு எடுத்தாலும் நெட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு இன்னைக்கு. எனக்கு வேற லெவலில் இருக்கு. அந்த உள்ள சன்கிளாஸ் போட்டிருக்கனால எனக்கு அப்படி தெரியுதோ? இருங்க வரேன். இல்லைங்க, நார்மலாக தாங்க இருக்கு. நான் அந்த கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறதுனால எனக்கு என்னமோ கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரியே தெரியுது. இந்த காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வியூஸே போகல கைஸ். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ ஒரு 100 வியூஸ் தான் போயிருக்கு. சரி, ஒன்றா தானே 100, அப்படியே போட்டோம். எப்படியாவது வியூஸ் போனால் சரி. கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து இதில் வந்து மெனக்கெட்டு நமக்கு இதில் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் தான் பண்ணுற பெரிய தப்பு. இதுக்குன்னு நான் போயிட்டு இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடுறது அவ்வளோதான். என்னோட அதிகபட்ச ப்ரொமோஷன் அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்க்குறவங்க கிட்ட சொல்லுவேன், அவ்வளோதான். இந்த மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. மற்றபடி இதுக்குன்னு நான் தனியாக ப்ரமோஷன் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறது, அப்புறம் குரூப்பில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. 100 வியூஸ் வந்திருக்கு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா. பண்ணுறவனுங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. வழக்கம் போல் அன்றைக்கி பார்த்து அதே ரூட்டு தான். புதுசாக காமிக்கிறதுக்குலாம் இந்த ஊரில் ஒன்றுமே இல்லை. வழக்கம் போல் அன்றைக்கி பார்த்து அதே ரூட்டு, அதே வழியாக தான், அதே கடைக்கு அதே வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு இப்போ போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு அப்படியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒர்க்கை ஸ்டார்ட்னா என்ன, போயிட்டு லேப்டாப் ஆன் பண்ணி உட்கார வேண்டியதான். கஸ்டமர் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணி பீஸ் போட வேண்டியதான், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு வேறு எந்த பெரிய வேலைகள் எதுவும் கிடையாது. அப்படி சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு கடையில் எல்லாரும் கூட ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஹெல்மெட் போட்டிருக்கிறது கொஞ்சம், இந்த ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ இன்கேஸ் நம்ம வந்து சைடில் பஸ் ஸ்டாண்டில் ஏதோ பொண்ணு நினச்சி திரும்பணும்னா இந்த கேமராவும் சேர்த்து திரும்புது. நம்ம அந்த பொண்ணை பார்க்குறோன்னு இந்த கேமராவில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருவீங்க இந்த பொண்ணை பார்க்குறாண்டா அப்படின்னு. அதனால நம்ம வந்து கண்ணை வந்து ஓர கண்ணால் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த கேமராவில். பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டு போகணும். பெட்ரோல் தான் இதுக்கு போட்டே முடிய மாட்டேங்குது. ஒரு 150 ரூபாய்க்கு போடுங்க கேஷ்.
உனக்கு நீ போட போறியா நீ? போடுவோம். இந்த கார் வந்துச்சு. அட பக்கி இவ்வளோ நேரம் ஆள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாம கூட போயிட்டு காயல்பட்டினம் போதான் விட்டால உள்ள ஏத்தனமா ஏத்தலையானே தெரியாம இந்தாங்க. வாங்கிட்டேன். 150 ரூபாய் பெட்ரோல் போட்டு லோ ஃபியூல்ல காட்டுதுங்க அந்த வண்டி. என்ன வண்டிங்க இது? அப்படி உள்ள எத்தனை லிட்டர் தாங்க டேங்க் வச்சிருக்கான் அந்த வண்டிக்கு? நானும் ஊத்திக்கிட்டே இருக்கேன், அது பாட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கு. சரி, கீழே எதுவும் பைப்பு கீப்பு போட்டு கிரவுண்ட் வாட்டர்ல போதான்னு தெரியல இந்த வண்டியில. நான் பாருங்க 150 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இன்னும் வந்து பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி பிளிங்க் அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த வண்டியில. வெரி பேடுங்க. அது வேற. இப்போ ராயல் என்ஃபீல்டில் வந்து இப்போ இவி, அதாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ராயல் என்ஃபீல்டில் இப்போ விட்டுருக்காங்களாம். சார்ஜ் போட்டு வண்டி ஓட்டலாமா. ஆனால் வந்து நம்ம புல்லட் வாங்குறதே அந்த டுப்பு டுப்புங்கிற சவுண்டுக்கு தான். இப்போ வர்ற புல்லட்ல அந்த சவுண்டு கூட இல்லை. அதுவும் ஈவிலெல்லாம் போட்டானுங்கன்னா அந்த சவுண்டே இருக்காது. சும்மா ஏதோ இந்த நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டிலாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த வண்டியில் போன மாதிரி போயிட்டு வரும். ஒருவேளை சவுண்டுக்காண்டி ஸ்பீக்கர் ஏதோ வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஓரளவுக்கு வச்சா பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் காற்று கொஞ்சம் ஜில்லுன்னு அடிக்குது. நேற்று ஈவினிங்க்கு அப்புறம் நேற்று என்னன்னா ஒரே பனிமூட்டம் ஆயிடுச்சுங்க இந்த ஏரியாவே. வந்து அப்படின்னா ஆப்போசிட்ல வர்ற வண்டி எல்லாமே வந்து ஒரு பனிமூட்டமா, எப்படி சொல்ல, எனக்கு அது சொல்ல தெரியல, ஒரு மாதிரி பனிமூட்டமா இருந்துச்சு. தள்ளி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்னோவா இருக்க மாதிரி இருந்துச்சு, பனியா இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நேற்றுக்கு ஈவினிங் டைம்ல, சூப்பரா இருந்துச்சு. இப்போ நான் வந்து மைக்கை மாட்டிட்டு நான் பேசிட்டு வரேன். நான் பேசுகிற ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு எனக்கே தெரியாதுங்க. நான் வீடியோ பார்க்கும்போது பேச ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ரெக்கார்ட் ஆச்சுன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுவேன். ரீசென்ட்லி டெலீட்ல மட்டும் இருக்குங்க இந்த வீடியோ. ட்ரிப்பு போகலான்னு ஹெல்மெட் வாங்கி வேலைக்கு போயிட்டு அதை வீடியோவாக எடுத்து போட்டுட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, என் நிலமை உண்மையிலே ரொம்ப மோசங்க. இப்போ இந்த வீடியோ வேற எடிட் பண்ணணுமா போய் உட்காந்து. என்னன்னா நமக்கு வந்து அதுக்கு தனியாக எதுவும் சாஃப்ட்வேர் வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் லேப்டாப்பெல்லாம் வச்சிருக்காங்க. நான் எதுக்கு தான் வாங்கினேனே தெரியல. இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். ஆனால் அது டவுன்லோட் பண்ணாலும் நமக்கு அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாது. இங்கே தாங்க போலீஸ் நிற்பாங்க. இந்த ஹெல்மெட் செக்கிங்கு, அப்புறம் இந்த வெஹிக்கிள் செக்கிங் எல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ ஹெல்மெட் போட்டிருக்கேன், ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஸ்பாட்டையே அப்படி ஆக்கிட்டாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தாலே நம்ம நார்மலாக ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்தா கூட நமக்கு ஒரு பயம் வரும். போலீஸ் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தான் ஹெல்மெட் போட்டிருக்கோமே அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி போவோம். ஹெல்மெட்டே போட்டிருந்தாலும் இப்போ இருக்கிற போலீஸ் எல்லாம் கிராஸ் பண்ண முடியலங்க. ஏதாவது ஒன்று சொல்லி ஃபைன் அடிச்சு விட்டுறாங்க. என் ஃபோன் வந்து காற்றுக்கு ஆடுதுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது. வெளியில் கொஞ்சம் காற்றடிக்குது, அதில் வந்து என் ஃபோன் அப்படியே ஷேக் ஆகுது. அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த ஃபோனை முன்னாடி வச்சிருக்கிறது ஏதோ ஹெல்மெட் ஒரு 2-3 கிலோ வெயிட் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அமுத்துது மண்டையில் போட்டு. இந்த பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்ட் சைடு கூட திரும்ப முடியல. இந்த கேமராவும் சேர்த்தே திரும்புது நான் பார்க்குற இடம்லாம். ஐயோ, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்க. இந்த கேமரா நான் திரும்பும்போது திரும்பக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதாவது நான் பைக் ஓட்டும் போது நான் இங்கே தான் பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கணும். ஆனால் நான் வந்து சைட்ல எல்லாம் பார்க்கணும்.
அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ டக்குன்னு பஸ் ஸ்டாண்டை பார்த்தோன்னு இங்கே பாருங்களேன், இப்போ இந்த குட்டியானை என்ன பார்க்குறேன்னா, இந்த குட்டியானை நான் பார்க்குற டைம் இந்த கேமராவும் திரும்புது, நான் அங்கே பார்க்குறேன்னு ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இது வந்து சட்ட சிக்கல் ஆயிரும். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வீடியோ வந்து ஃபேமிலி லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க தாங்க பார்க்குறாங்க, வெளிலேருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த ஓட்டு உள்ள ஒருத்தனுக்கு வீட்டில் இருக்கவங்க மட்டும் 4 ஓட்டு, மொத்தத்திலே அவன் 4 ஓட்டு தான் வாங்கியிருப்பான். இங்கே வந்து ஏதோ ஒரு வேலை நடக்குதுங்க. இந்த எலெக்ஷன் வந்துருச்சுன்னா போதுங்க, ஊன்னா ரோட்டை தோண்டிட்டானுங்க. இங்கே தோண்டி அங்கே தோண்டி அப்பா இத்தனை வருஷம் எங்கே போனானுங்கன்னே தெரியல. அடுத்த வருஷம் எலெக்ஷன்னா இந்த வருஷம் ரோட்டை தோண்டானுங்க, அப்போ தான் வேலையே பார்ப்பானுங்க. இந்த ரோடெல்லாம் 4 வருஷமாக தோண்டவே இல்லை, அப்படியே தான் கிடந்துச்சு. இப்போ எலெக்ஷன் வருது இல்லை, டக்குன்னு தோன்றானுங்க. ஏன்டா தோன்றீங்கன்னா அதுக்கு ஏதாவது வேலை வச்சுருப்பானுங்க. ஏன் இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தோண்டலை? அந்த டைம்லலாம் இவங்களுக்கு வேலை இருந்திருக்கும். ஏன்னா அப்போ தானே வந்திருக்கானுங்க. ஸோ அதனால் சரி வேணாம், அரசியல் வேண்டாங்க. நம்ம ஷாப் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் நம்ம ஷாப், அபூர்வா மொபைல். வழக்கம் போல் ஷாப் திறக்க மாட்டாங்க, நம்ம வந்ததுக்கப்புறம் தான் திறப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திறப்பாங்க. அப்பா ஸ்டாப் இட். 150 ரூபாய் பெட்ரோல் போட்ட மாதிரியே ஃபீல் ஆகல எனக்கு. ஓகேங்க, பாய். நான் வந்து வேலைக்கு வந்துட்டேன், நான் என் வேலையை பார்க்குறேன். இந்த வீடியோ இத்தனை நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு வரதெல்லாம் டெய்லி போட மாட்டேன். ஏதாச்சும் இனிமேல் எக்ஸ்ப்ளோராக போகணுங்க, போயிட்டு அப்படியே போடுவோம். ஓகேங்க, பாய்.